ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தன் வாழ்க்கையில் தேடும் மிக முக்கிய பாக்கியங்களான செல்வம், நல்ல கல்வி, தைரியமான மனம், நோய் நொடியற்ற அழகு, உண்மையான உறவுகள் என அத்தனையும் ஒரே இடத்தில் பெற்று தரும் ஒரு மகாமந்திர பாடல்தான் இது. அபிராமி பட்டர் அருளிய இந்த அபிராமி அந்தாதியின் 69வது பாடல் ஒட்டுமொத்த அந்தாதியின் மிக சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற பாடலாகும். அன்னையின் ஒரு சிறிய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டால் போதும் நம் வாழ்க்கையே சகல சௌபாக்கியங்களுடன் மாறிவிடும் என்பதே இப்பாடல் விவரிக்கிறது. வாருங்கள் பாடலை பார்ப்போம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா, மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா, இனந்தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அதாவது தனந்தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா. அன்னை அபிராமியை வணங்கும் பக்தர்களுக்கு அவளது அருள் குறையாத செல்வத்தை தரும், சிறந்த கல்வியை தரும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எப்போதும் சோர்வடையாத மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா, அசாத்திய தைரியம் கொண்ட மனதை தரும், நோயற்ற தெய்வீக கலை பொருந்திய அழகான தோற்றத்தை தரும், மனதில் எந்த ஒரு கள்ளங்கபடமோ சூதுவாதோ இல்லாத இனந்தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே உண்மையான நல்ல நண்பர்களையும் சுற்றத்தார்களையும் தரும். இன்னும் சொல்ல போனால் உலகில் உள்ள மிகச்சிறந்த நன்மைகள் எல்லாவற்றையுமே அள்ளித்தரும். யாருக்கு என்றால் அவளிடத்தில் அன்பு செலுத்தும் பக்தர்களுக்கு மட்டுமே. கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அடர்த்தியான நறுமணமிக்க கூந்தலை உடைய என் அன்னை அபிராமியின் கருணை பொழியும் அந்த ஒற்றை கடைக்கண் பார்வையானது இவை அத்தனையையும் தந்துவிடும். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் அடர்ந்த மலர் கூந்தலை உடைய அன்னை அபிராமியின் கடைக்கண் பார்வைக்கு நிகர் உலகில் எதுவுமே இல்லை என்று பட்டர் கூறுகிறார். அவளது அன்பர்களாக திகழும் பக்தர்களுக்கு அவளது குளிர்ந்த பார்வை ஒன்றே போதும். அது அழியாத செல்வம், கலைமகள் அருளும் கல்வி, எதற்கும் கலங்காத மன உறுதி, அழகிய தேக ஆரோக்கியம் மற்றும் துரோகம் செய்யாத நல்ல மனிதர்களின் நட்பு என மனித வாழ்விற்கு தேவையான 16 வகையான பெயர்களையும் உலகில் உள்ள அத்தனை நன்மைகளையும் குறைவின்றி தந்து நம்மை சகல சௌபாக்கியங்களோடு வாழ வைக்கும். வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, நவராத்திரி தினங்கள் அல்லது உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று பாராயணம் செய்வ தொடங்குவது மிக மிக விசேஷமானது. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது மாலை 6 மணிக்கு மேல் விளக்கேற்றி வைத்து வழிபடலாம். சகல ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 54 முறை பாராயணம் செய்ய வேண்டும். மனதில் எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் அன்னையின் முழுமையான கருணையை மட்டும் தியானித்துக் கொண்டு பேரன்போடு ஓத வேண்டும். சகல சௌபாக்கியங்களுக்குமான மகத்தான வழிபாடு என்பதால் அன்னைக்கு மிகவும் பிடித்த சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் அல்லது சுத்தமான பசுனை கலந்த வெண்பொங்கல் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு, உலர் திராட்சை, வாழைப்பழம் மற்றும் நறுமணமிக்க வாசனை மலர்களை அன்னைக்கு சமர்ப்பிக்கலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 69வது பாடலை தொடர் முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வரும் இல்லங்களில் வறுமையோ, அறியாமையோ, மனக்கவலையோ என்பது உண்டாகாது. அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் குடும்பத்தில் செல்வ வளத்தையும் கல்வியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து உங்களை சுற்றிலும் எப்போதும் நல்ல மனிதர்களை மட்டுமே இருக்கும்படியான ஒரு உன்னத நல்வாழ்வை அனுகிரகம் செய்யும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 70வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.